Hi friends, welcome to Sindhuja Vaisu Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிளகு ரசம் தாங்க இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ரெசிபிங்க இது. எல்லாருக்குமே மிளகு ரசம் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப புதுசா சமைக்கிறவங்களுக்காக நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இது வந்து இப்ப குளிர்காலமா இருக்கு. இந்த டயத்துல எல்லாருக்குமே கோல்டு, காஃப் எல்லாமே இருக்கும். இந்த டயத்துல இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. வாங்க இன்னைக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிளகு ரசத்துக்கு 3 தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்ன சின்னதா கட் பண்ணணும்னு தேவையில்லை. ஒரு மீடியம் அளவு கட் பண்ணிக்கோங்க. இந்த நடுவுல இருக்க இந்த மாதிரி நடுவுல இருக்குல்ல, இதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது நமக்கு தேவையில்லை. தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கோங்க. இப்ப இத நல்லா கையால மசிச்சு விடுங்க. நல்லா அந்த சாறு அது நல்லா இறங்கணும். அந்த அளவு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இந்த அளவு நல்லா தக்காளிய மசிச்சு விட்டுக்கோங்க. இப்ப இது இருக்கட்டும் அப்படியே. இப்ப மிக்ஸி ஜார்ல ஜீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே மிளகு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 3 பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இப்ப இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். இப்ப அரைச்சாச்சு. இந்த அளவு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்ப புளி வந்து நான் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற போட்டு கரைச்சி வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கலாம். அதுல இது கூட மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப அரைச்சி வச்ச மிளகு ஜீரகத்தை அதுல சேர்த்துக்கலாம். நான் பூண்டு ஒரு 4-5 பூண்டு தட்டி வச்சிருக்கேன். இப்படி தட்டி போட்டீங்கன்னா இன்னும் வாசனையா இருக்கும். அதையும் சேர்த்துக்கிறேன். இதுல கொத்தமல்லி தழை கொஞ்சமா வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். பெருங்காய கட்டி 2 துண்டு சேர்த்துக்கிறேன். இங்க பவுடர் இருந்தா கூட சேர்த்துக்கலாம். நான் கட்டி பெருங்காயமா சேர்த்திருக்கேன். இப்ப இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு ரசம் எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்க தண்ணி சேர்த்துட்டு அந்த புளிப்பு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்ப ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டா இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து தாளிச்சுக்கலாம். இதுக்கு பேன்ல 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்ப கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சாச்சு. இது கூட 4 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்ப இது கூட 4 பல்லு பூண்டு தட்டி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி சேர்க்கிறப்ப இன்னும் நல்லா வாசனையா இருக்கும். இந்த தாளிப்புல சேர்த்துட்டு நீங்க சேர்த்தீங்கன்னா ரசம் ரொம்ப டேஸ்டாவும் இருக்கும். இப்ப இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன். தரவ கலந்து விட்டுட்டு நம்ம இதை ரசத்துல சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பை ரசத்துல இப்ப சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நம்ம ரசத்தை லைட்டா தான் அது வந்து சூடாகணும். ஆனா கொதிக்க கூடாது. அந்த அளவு பாத்துக்கோங்க. இப்ப தாளிப்பு சேர்த்தாச்சுல ஒரு தடவை கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டேன். நொர வரணும். நொர வர்றப்ப ஒரு 2 கொதி தான் கொதிக்கணும். அதுக்குள்ள ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப கொதிச்சுச்சுன்னா ரசம் டேஸ்ட் இருக்காது. இப்படியே இருக்கட்டும். கொதி வர்றப்ப உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இப்ப ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. பாத்தீங்களா, கொஞ்சம் நொர வருது. பாத்தீங்களா, கொதிச்சு அது அடியில நல்லா கொதிச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இந்த டயத்துல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதுக்கு மேல ரொம்ப கொதிக்க விட்டீங்கன்னா ரசம் டேஸ்ட் இருக்காது. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிடலாம். மிளகு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா டேஸ்டா வந்திருக்கு. இந்த குளிர்காலத்துக்கு ஏத்ததுங்க இது. இந்த மாதிரி நீங்க மிளகு ரசம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ.